Taste the Daily. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சார் பதிவாளர் அலுவலகத்தின் வெளிப்பகுதியில் 2 நாட்களாக பகலிலும் மின்விளக்குகள் எரிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடிய அரசின் அலட்சிய போக்கால் ஊழியர்கள் முறையாக மின்விளக்குகள் அமைக்காததால் வீண் மின் விரயம் ஏற்படுவதாக மக்கள் சாடியுள்ளனர். மின் சிக்கனத்தை கடைபிடிக்குமாறு அதிகாரிகளுக்கு விடிய அரசு அறிவுறுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு நீண்ட நாட்களுக்கு பின் நீர்வரத்து துவங்கியுள்ளது. வீராணம் ஏரியின் மொத்த நீர் கொள்ளளவு 1465 மில்லியன் கன அடியாகவும் ஏரியில் 978 மில்லியன் கன அடியாக நீர் இருப்பு இருந்த நிலையில் கீழணையில் இருந்து வினாடிக்கு 1056 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. இதையடுத்து வீராணம் ஏரியில் இருந்து சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுக்கு வினாடிக்கு 360 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டேனும் தண்ணீர் வீணாக கடலில் கலக்காமல் முழுவதும் பாசனத்திற்கு பயன்படுத்தும் வகையில் சுறுசுறுப்பாக செயல்பட விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே தெருவின் குறுக்கே ஆபத்தான முறையில் போடப்பட்டுள்ள குடிநீர் குழாயால் மக்கள் அவ்வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜாயேந்தல் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் அலட்சிய போக்கில் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக நடந்து செல்பவர்கள் தடுக்கி விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகனங்கள் அந்த வழியாக செல்ல முடியாத நிலை உள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் அலட்சிய இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.